வணக்கம். இன்றைய தினம் 11 பிப்ரவரி 2025. டைம் வந்து கரெக்டாக 3 மணி 12 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹவர்லி பிரேக் அவுட்டில் கரெக்டாக செல் எடுத்தது. பட் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து அல்கோமைனில் ஒரு அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிஃப்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்கோம். அதாவது கான்செப்ட் எல்லாமே சேம் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கும்பொழுது அட் த மணி எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆப்ஷன் பையிங் ஐடிஎம் 2 ஸ்ட்ரைக் ப்ளஸ் இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரே ட்ரேடு தான் எடுக்க போகுது. மிஞ்சி போனால் 2 ட்ரேடு தான் எடுக்கும். அதனால் இதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வந்து வைக்காமல் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதோடைய எஸ்ஐடி, அதாவது ஸ்ட்ராட்டஜி ஐடி 7280713 இந்த எஸ்ஐடியில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,270, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 23,250. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் 100 பாயிண்ட், அதாவது 2 ஸ்ட்ரைக் இந்த மணினா 23,350 எடுத்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்டர் புக் பார்த்துருவோம். ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 23,350க்கு 160 பை எடுத்திருக்கு, 174க்கு எக்ஸிட் ஆயிருக்கு 12:50க்கு. அதே போல் அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது நமக்கு. 160 பை ஆயிருக்கு, 174 எக்ஸிட் ஆயிருக்கு. கரெக்டாக அதே டைமில் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த மணி எடுத்தாலே அதனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது டைம் டிகே ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் இன்னைக்கு 23,270, அதாவது 23,271லேருந்து 23,211, அதாவது ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து கரைஞ்சிருக்கு. இப்போது நாம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுத்துருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரைக் முன்னாடினா அதனுடைய டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கும். அதாவது ₹1 கீழே இறங்குச்சுன்னா 60 பைசா ஏறணும், அதுதான் கணக்கு. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 23,271லேருந்து 23,211 வரையும் இறங்கியிருக்கு. அதாவது 23,271 மைனஸ் 23,211 பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் இறங்கியிருக்குன்னா 60 பாயிண்டில் 0.6 டெல்டா பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கணும். 24 பாயிண்ட்டுன்னு வரும்போது 24 × 75 கூட்டிங்கன்னா 1800 வந்திருக்கணும். ஆனால் நமக்கு வெறும் 1000 தான் புக் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே, இந்த டைம் டிகேன்ற பிரச்சனையினால தான் வந்திருக்கு. இதே தான் நேற்றும் நடந்தது. அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே எடுத்ததோ அங்கேயே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இருந்தாலும் அட் த மணி இருக்கிறதுனால அது ரொம்பவே நமக்கு வந்து டைம் டிகே நடந்தது. மற்றும் இந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் எக்ஸ்பைரி அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து டைம் டிகே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மணியை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மணியில் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஐடி பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கேன், 7280713. இதுதான் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் வந்து ஓரளவு வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு. பெரிய லாஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட்டும் கிடையாது. லாஸ் தான் ஆக்சுவலாக இந்த சொல்ல போனால், பட் பெரிய லாஸும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா பையிங் ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணும்போது, ஜென்ரலாக வந்து வெளியில் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்போம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஒரு, அதாவது இதனுடைய ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம பேக் ஆஃபீஸ் பார்க்கலாம் 1ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. மார்க்கெட் எங்கே எடுத்ததோ அதோட கீழே வந்தால் கூட பை பண்ணி மேலே போனால் கூட நமக்கு டைம் டிகே வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம பிஎன்எல் போடுவோம். பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்தோடைய பிஎன்எல் இது வரைக்கும் பார்த்துடலாம். பிப்ரவரி மந்தோடைய பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 5000 மைனஸில் இருக்குது, 472 ரூபா ப்ரோக்கரேஜ். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். நம்ம எனி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தோம்னா கூட ப்ரோக்கரேஜ்லாம் ஹெவியாக வந்திருக்கும். மினிமம் 4-5 தடவை பை பண்ணி செல் பண்ணும்போது அதே நமக்கு லாஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ப்ரோக்கரேஜ் 400 ரூபா தான் போயிருக்கு. நெட்டு பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா மைனஸில் இருக்குது. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 ரூபா வந்திருக்கு. இப்போ 4000 ரூபா தான் மைனஸில் இருக்குது. நம்ம 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது
இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2400 ரூபா, நேற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஈவன் நேற்று வந்து நமக்கு லாஸ்ன்னே சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் வந்து முடிஞ்சுது. இருந்தாலும் ஒரு எக்ஸசிவான ஒரு டைம் டிகே, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே ஆரம்பித்து அங்கே தான் முடிஞ்சிருக்கு நியர்லி. இருந்தாலும் நமக்கு ரொம்ப அதிகப்படியான டைம் டிகே இருந்தபடினால நமக்கு வந்து அது மைனஸ் வந்தது. பட் இருந்த போதிலும் நமக்கு வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் 4500 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணி நெட்டு பார்க்கும்போது, பட் தப்பு கிடையாது. மார்க்கெட் வந்து நம்ம டெய்லி பண்ணுறோம், ஒரு நாள் கூட பண்ணாமல் இருந்தது கிடையாது. டெய்லி பண்ணிவிட்டு, ஏன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2, 3, 4, 5, 6, நேற்றைய தினம் 10, இன்னைக்கு 11, எல்லா நாளுமே பண்ணுறோம். அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜின்றதுனால தான் நான் இதை வந்து பண்ணுறேன். இதில் நான் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அல்கோ மைண்டுன்றது ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நாங்கள் வெறும் பிளாட்ஃபார்ம் நடத்துகிறோம். எனக்கு விருப்பப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணுறேன். யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ஒரு யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது அமையுமே தவிர நாம் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ரெக்கமெண்டோ இல்லை சஜஸ்டோ பண்ணுறது கிடையாது. இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரசி இருக்கோ அது இருக்குன்றது சொல்கிறதும் கிடையாது. அது நமக்கு வேலையும் இல்லை. அல்கோ மைண்டுன்றது பியூர் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இதை பிடிச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜினால் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எம்டிஎம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 rupees ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த மந்த் வெறும் 4500 தான் மைனஸில் இருக்குது. இவ்வளோ நாள் ட்ரேட் ஆகியும் கூட ப்ரோக்கரேஜ் வெறும் 450 ரூபா கிட்ட, ப்ரோக்கரேஜ் 470 ரூபா கிட்ட வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.